Hi guys, welcome back to another video in different angle. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கியர் சேஞ்சிங், எப்படிலாம் கியர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட் கியரில் வந்து ஒரு சில டிரைவர்ஸ் வந்து வச்சு ஓட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சில கார் டிரைவர்ஸ்லாம் பழைய காலத்து ஆளுங்கள்லாம் வந்து எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து செகண்ட் கியரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னு தெரில, அதை நான் நிறையா தடவை கேட்டிருக்கேன். ஏன் வந்து செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அது பழக்கமாகிடுச்சு தம்பி அப்படிம்பாங்க. பழக்கமா? ஏன்டா யூஆர் டேமேஜிங் மை கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளச்சை வந்து ரன் அவுட், வாஷ் அவுட் ஆகும். அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேய்மானம் கிளச்சு நடக்கும் செகண்ட் கியரில் போட்டு போகிறனால. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஸ்பீடும் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடும் வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கிளச்சு வந்து குட் கண்டிஷனில் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். நீங்கள் கிளச்சை அடிக்கடி போட்டு செகண்ட் கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்க, கிளச்சு வந்து சீக்கிரமே வார்ன் அவுட் ஆயிரும், சீக்கிரமே தேஞ்சு போயிடும். ஸோ ஏன் வந்து செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இப்போது நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் போயிட்டுருக்கீங்க, ஏறி இறங்குது, கார் வந்து ஒரு 10 km/h இருக்குது அப்படின்னா செகண்ட் கியர் தாராளமாக போட்டு நீங்கள் ஓட்டலாம். ஃபஸ்ட் கியர் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு இறக்கமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் மறுபடியும் டக்குன்னு கியரை மாற்றணும் அப்படின்னா செகண்ட் கியர் போட்டு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக இருக்க ரோட்டில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு செகண்ட் கியரை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கிளச்சுக்கு தான் வந்து கேடு. வந்து நீங்கள் செகண்ட் கியரில் போட்டு வந்து எப்போயுமே வந்து கியரை வந்து எடுக்காதீங்க, வண்டியை எடுக்காதீங்க. அது வந்து கிளச்சை வந்து சொன்ன மாதிரி ஓன் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு ரொம்ப வந்து கீழே இருக்க ரோட்டில் போகிறீங்க, இப்போ ஹில்ஸில் போய்ட்டு கீழே இறங்குறீங்க அப்படின்னா செகண்ட் கியர் போட்டு தாராளமாக இறங்கலாம். ஏன்னா வந்து இன்ஜினுக்கு வந்து அவ்வளோ பவர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது டிசென்ட் ஆகுது, அசன்ட் ஆகாமல் டிசென்ட் ஆகுது, கீழே தான் இறங்குது. ஸோ கிராவிட்டினால் அதுவே கொஞ்சம் புல் பண்ணி கொடுக்கும். அதனால் செகண்ட் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. இன்ஜினுக்கும் சரி கிளச்சுக்கும் சரி ஒரு மேஜர் ப்ராப்ளம் வராது. இப்போ ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, விட்டு கிளச்சு அப்படியே ஆக்சிலேட்டர் அமுத்திட்டு அப்படியே ஹாஃப் கிளச்சிலேயே போவாங்க. இந்த ஹாஃப் கிளச்சிங்கும் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஹாஃப் கிளச்சிங் பண்ணலாம், இப்போ ஆஃப் ரோடிங் பண்ணால் ஹாஃப் கிளச்சிங் பண்ணி ஆகணும். ஹாஃப் கிளச்சிங் வந்து ஒரு சில நேரத்தில் ப்ரோஸாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் கான்ஸாக வரும். கான்ஸ் என்னென்னா வியர் அண்ட் டியர் தான் கான்ஸு. ஹாஃப் கிளச்சிங் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணிங்களா, தேர்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணிங்களாலும். தேர்ட் கியரில் மோஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் போயிடும், இன்ஜின் ஆஃப் ஆயிரும். செகண்ட் கியர்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஓல்டு டிரைவர்ஸ்லாம் செகண்ட் கியருக்கு, இப்போ லாரியாக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இனிஷியல் டார்க் மட்டும்தான் அதிகமாக இருக்கும், பவர் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட் கியரில். பஸ்ஸில் இப்போது நார்மலாக வந்து பஸ்ஸை வந்து ரொம்ப லோடு இல்லை அப்படின்னா வந்து செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து செகண்ட் கியர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹை வெஹிக்கிள்ஸ்க்கு, இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு அதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நானே பஸ் ஓட்டுறனாலும் பஸ்ஸை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லோடு இல்லை அப்படின்னா நான் செகண்ட் கியரில் தான் வந்துட்டு மூவ் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் கியர் வந்து லோட் கியரும்பாங்க, க்ரால் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரால் கியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப டார்க் தேவைப்படுது, பவர் தேவைப்படுது, வண்டி இழுக்காது அப்படிங்கும்போது வந்து அந்த க்ரால் கியரை போட்டு வந்து தான் ஏறுவாங்க. ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு எப்போயுமே க்ரால் கியராக தான் இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கு அந்த க்ரால் கியர் வந்து தேவைப்படாது. இப்போ ஒரு ஆஃப் ரோடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த க்ரால் கியர் தேவைப்படும். அண்ட் லோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கியர் தேவைப்படும். ஏன்னா டார்க் இனிஷியல் அதிகமாக இருக்கும். ஸோ டக்குன்னு வண்டியை மூவ் பண்ணிட்டு அடுத்த கியர் போட்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கார்ஸில் வந்துட்டு எம்பிவியாக இருக்கட்டும், அந்த கார்ஸ் எஸ்யூவி என்ன கார்ஸாக இருந்தாலும் ஒரு செகண்ட் கியரை வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் கியரில் தான் உங்களுக்கு வந்து அந்த மூவிங் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பவர் கிராஃபில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரில் தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான மூவிங் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணாதீங்க. அகைன் சொல்கிறேன், கார் ஓட்டுறவங்களா இருந்தால், பஸ்ஸு ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, ஹெவி ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு லோட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, க்ரால் கியர். ஒரு சில பஸ்ஸு கார்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷனே வந்துட்டு க்ரால் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியருக்கு போல் அந்த க்ரால் கியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது க்ரால் கியர் போட்டு ஓட்டிங்கன்னா டார்க் அதிகமாக இருக்கும், எங்கே வேணாலும் லோடு வச்சுட்டு இழுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டு ஓட்டணும். க்ரால் கியர் இருக்க வண்டிக்கெலாம். க்ரால் கியர் இல்லாத ஆப்ஷன் வண்டிக்கு அப்போ எல்லாமே வந்து செகண்ட் கியர் போட்டால் மூவ் பண்ணு, லோடு இல்லாத போது. ஸோ இப்போது வந்து காருக்கு வரலாம். காருக்கு வந்துட்டு ஏன் வந்து செகண்ட் கியர் போட்டு வந்து எல்லோரும் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் வந்து 5 gears இருக்கும், ஒரு காரில் 4 gears இருக்கும், ஒரு கார் 6 gears இருக்கும்.
ஸோ உங்களுக்கு என்ன கிளச்சை வந்து மிதிக்கிறதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம். அந்த கிளச்சை வச்சா கால் வலிக்குதுங்க. சும்மா கிளச்சை ஃபஸ்ட் கியரை மாற்றலாம், டக்குன்னு வந்து அடுத்த கியர் செகண்ட் கியரை மாற்ற தான் போகிறோம். ரொம்ப டைம் கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம செகண்ட் கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம். அப்புறம் தேர்ட் கியருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மாற்றணும். ஃபஸ்ட் கியர்லாம் டக்குன்னு இப்படி மாற்றி டக்குன்னு இப்படி மாற்றணும், அது கொஞ்சம் கால் வலிக்குது அப்படி இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு எப்போயுமே ஃபஸ்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு செகண்ட் கியரில் வந்து போட்டு ரன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னென்ன வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்லோவாக மூவும். ஸோ சைடில் யாராச்சும் வந்தாலும் டக்குன்னு வந்துட்டு பிரேக்கிங் பிடிச்சிக்கலாம். செகண்ட் வந்துட்டு கிளச்சோட வியர் அண்ட் டியரை வந்து நம்ம குறைப்போம். அந்த வியர் அண்ட் டியரை வந்து குறைச்சிட்டா வந்துட்டு உங்கள் சர்வீஸ்லாம் ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாக காஸ்ட்டாக வரும். நீங்கள் போட்டு கிளச்சை போட்டு தட்டுன்னு காரை போட்டு அப்புறம் சர்வீஸ் வந்து 10,000 5,000 கேட்பான். நீங்கள் கரெக்டாக காரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா 5,000 to 6,000 தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங் சொல்கிறேன். அந்த பிரேக்கிங்கில் ஒரு தனியாக உங்களுக்கு வீடியோவே போடுறேன். டிஸ்க் மாற்றுறது, என்ன பிரச்சனை வருது, எப்படி வந்து நம்ம பிரேக்கிங் வந்து எஃபெக்டிவாக பிடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து பிரேக் பேடை வந்து சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப நாள் ஒரு நான் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டன் 33,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிருக்கேன். 3,300 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பிரேக்ஸ் வந்து நான் மாற்றலை. எனக்கு இன்னும் வந்து ஒரு 2 mm இருக்குது பிரேக்ஸ். 10 mm கொடுத்துருப்பாங்க, 2 mm ஒன்று வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் நான் வந்து பிரேக்ஸ் கிட்ட மாற்றுவேன். ஒரு 5,000 கிலோமீட்டர் எனக்கு 0.5 mm தான் வந்துட்டு உங்களுக்கு கிளச்சு வந்து இந்த பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிளச்சு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா pretty much 60 to 80 1 lakh கிலோமீட்டர் வரைக்குமே ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. ஸோ கிளச்சை வந்துட்டு இப்போ நீங்கள் செகண்ட் கியரில் போட்டு ஓட்டிங்கன்னா கிளச்சை வந்து உங்களுக்கு 45-40லேயே மாற்றுற மாதிரி இருக்கும். கிளச்சை வந்துட்டு ஹாஃப் கிளச்சிங்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளச்சை வந்து வியர் அண்ட் டியர் நிறைய ஆகும். ஸோ இந்த செகண்ட் கியரை வந்து நம்ம ஏன் போட்டு ஓட்டக்கூடாது, ஏன் செகண்ட் கியர் போட்டு ஓட்டுறாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கியரை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கியர் பேட்டர்னே தெரியாமல் வந்து வண்டி ஓடிட்டுருப்பாங்க. ஸோ கியர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டு 1 2 3 4 5 6. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கார்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எத்தனை கியர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருவாங்க, செகண்ட் கியரும் போட்டுருவாங்க, தேர்ட் கியரும் போட்டுருவாங்க, ஃபோர்த் கியரும் போட்டுருவாங்க. ஆனால் ஃபிஃப்த் கியர் எப்படி போடுறதுன்னு தெரியாதுமாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஃபிஃப்த் கியர் இப்படி தான் போடணும். ஸோ எனக்கு ஃபிஃப்த் கியர் போட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எப்படி போடுறதுனே தெரியாது அப்படின்வாங்க. ஸோ பேட்டர்ன் வந்து கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் எப்போயுமே இதுதான் உங்களுக்கு நியூட்ரல் பாயிண்ட். உங்களுக்கு ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் வந்து 2 நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கார்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 நியூட்ரல் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சிரமமே இருக்காது. நியூட்ரல் வந்து தேர்ட் கியருக்கும் ஃபோர்த் கியருக்கும் நடுவில் தான் எப்போயுமே இருக்கும். உங்களுக்கு நியூட்ரல் பொசிஷன்னா இப்படி ஆட்டினா உங்களுக்கு தெரியுது தான் நியூட்ரல் பொசிஷன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கியர் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது தான் நியூட்ரல் பொசிஷன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு நியூட்ரல் பொசிஷன். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு நியூட்ரல் பொசிஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடணும், அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரலேருந்து கொஞ்சம் தள்ளி ஃபர்ஸ்ட் கியர் போடணும். அதே மாதிரி நியூட்ரலேருந்து கொஞ்சம் தள்ளி செகண்ட் கியர் போடணும், செகண்ட் கியர் போடணும். நியூட்ரலேருந்து அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா தேர்ட் கியர், நியூட்ரலேருந்து அப்படியே கீழே பண்ணிங்கன்னா ஃபோர்த் கியர், நியூட்ரலேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் கியர், அண்ட் நியூட்ரலேருந்து ரைட் தள்ளி டவுன் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் கியர். ஸோ ஃபிஃப்த் கியரை போட்டு ஒரு சிலர் வந்து டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் தான் இது. பார்த்தீங்களா, ஃபிஃப்த் கியர் போட்டோம், நம்ம இப்போ ஃபிஃப்த் கியரில் இருக்கோம், டப்புன்னு ரிவர்ஸ் எடுத்தால் ரிவர்ஸ் வராது. உங்களுக்கு நியூட்ரல் பண்ணிவிட்டு மறுபடியும் போனால் தான் ரிவர்ஸ் வரும். இது வந்து ரிவர்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷனில் வந்து ஒரு நாப் மாதிரி சின்ன நாப் மாதிரி இருக்கும், அது போய் லாக் ஆகிக்கும். ஃபிஃப்த் கியரில் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு சிலர் சிக்ஸ்த் கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்க கார் ஓட்டிட்டு டக்குன்னு இந்த மாதிரி கார்ஸ் ஓட்டினாங்கன்னா டக்குன்னு வந்து ஃபிஃப்த் கியர் வந்து டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ வராது, நியூட்ரல் போயிட்டு தான் ரிவர்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அ குட் ஐடியா. நம்ம டக்குன்னு வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு டிசாஸ்டராக இருப்பதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லாக் ஆகினா டக்குன்னு பார்த்தா என்ன லாக் ஆகுது அப்படின்னா, நம்ம 5 கியர் டிரான்ஸ்மிஷன் கார் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் கியர்லேயே போய்க்குவாங்க. ஸோ கியரை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக மாற்றணும். அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு இதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டு இப்படி இருக்க கை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இந்த உள்ளங்கை பார்த்தீங்களா, அதை வந்து கியர் போடுற மாதிரி திருப்பிக்கோங்க. இப்படி பிடிச்சி தள்ளிட்டு
ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பிடிச்சிக்குவாங்க. இன்னமும் லைக் அந்த பழைய காலத்தில் கார் ஓட்டுறவங்க அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டீங்க. இப்படி பிடிச்சிக்குவாங்க, இப்படி பிடிச்சி இப்படி தள்ளுவாங்க. இப்படி சேர்ந்து இப்படி தள்ளும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்க, ஓட்டுறீங்க, நின்றுருக்கீங்க, அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏது நீங்கள் ரன்னிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சி இப்படி தள்ளும் போது அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு மேலே அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இப்படி போட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி தள்ளும் போது உங்களுக்கு ஸ்டியரிங் இப்படி சேர்ந்து வந்துடும். ஏன்னா கையை தள்ளும் போது, உடம்பு தள்ளும் போது அப்படி ஸ்டியரிங் சேர்ந்து வந்துடும். சல்லுன்னு லெஃப்ட் போயிடுவாங்க. ஐயோ என்னடா லெஃப்ட் டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கையை இப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கியர் இப்படி தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் சேம் ஐடியா தான். இப்படி போடுறீங்கன்னா செகண்ட் கியரும் சேமாக இப்படி போட்டுக்கோங்க. தேர்ட் கியர் போடுறீங்க அப்படின்னா கையை இப்படி கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம நடுவில் தள்ளணும். கையை நடுவில் கொண்டு வந்துட்டு மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தேர்ட் கியர் ஈஸியாக போட்டுடலாம். ஃபோர்த் கியரும் அதே மாதிரி தான். ஃபோர்த் கியரும் மேலே இருக்குன்னா உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த கையை வந்து இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபோர்த் கியர் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஃபிஃப்த் கியர் அதே மாதிரி தான். ஃபிஃப்த் கியர் என்ன பண்ணணும்னா இங்கே வச்சுட்டு இப்படி தள்ளணும். உங்களுக்கு ஒரு சிலர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி போட்டால் ஸ்டியரிங் டக்குன்னு இப்படி மாறும். அதனால் இப்படி பிடிச்சி தள்ளிட்டு ஃபிஃப்த் கியர் ஈஸியாக போட்டுருங்க. ரிவர்ஸ் அதே மாதிரி தான். நியூட்ரல் இருக்கும், இப்படி தள்ளிட்டு இப்படி வச்சு தள்ளிடுங்க. இது ரொம்பவே வந்து ஷிஃப்டிங் வந்து ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங்கை நீங்கள் கியர் ஷிஃப்டிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாகவும் ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா கியர் போடும்போது சல்லுன்னு டிரான்ஸ்மிஷனில் ஒரு சத்தம் வரும். ஏன்னா கியர் சரியாக போட்டுருக்க மாட்டாங்க. பாதி கியர்லேயே இப்படி நின்றுருக்கும் ஃபுல்லாக போடாமல். சல்லுன்னு டிரான்ஸ்மிஷன் வந்து அந்த கியர்லாம் வந்து அரைச்சிரும். அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ எப்போயுமே வந்து கியர் போட்டோன்னா நல்லா ஃபுல்லாக கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிச்சுட்டு தான் நீங்கள் கியர் போடணும். பாதி ஹாஃப் கிளச்லேயோ கியர் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த உள்ளே இருக்க கியர் பைட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். அதை அரைச்சிரும். சும்மா அடிக்கடி அந்த மாதிரி எப்போயாச்சும் பண்ணலாம். தெரியாமல் பண்ணலாம். சும்மா அந்த மாதிரி வந்து கியர் வந்து பைட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கியர் பல்லு வந்து தேஞ்சிரும். அது மாற்றுறதுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் கிட்டத்தட்ட 1.1 to 2 lakhs கிட்டே வந்துடும் அந்த டிரான்ஸ்மிஷன் கியர்லாம் மாற்றுறதுக்கு கார்ஸில். ஸோ ஃப்ரண்ட் இன்ஜின்லாம் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ்னா, ரெயில் வீல் ட்ரைவ்னா காசை கரைச்சிரும். ஸோ வந்துட்டு அந்த வேலையை பண்ணாதீங்க. எப்போயுமே கியரை வந்து பொறுமையாக ஃபுல் கிளச் பிடிச்சிட்டு இப்போ சொன்ன மாதிரி ப்ராப்பராக போடுங்க. அதேமாதிரி ஒரு சிலருக்கு ரிவர்ஸ்லாம் விழுகாது. என்னென்னா ரன்னிங்லேயே போயிட்டுருப்பாங்க. ஒரு 5 km/h போயிட்டுருக்கு. பிரேக்கிங் அப்ளை பண்ண அப்படியே டக்குன்னு காரை நியூட்ரல் பண்ணி டப்புன்னு ரிவர்ஸ் போடுவாங்க. அப்போ போட்டால் அந்த ரிவர்ஸ் பண்ணுவோம், ஒழுங்காக விழுகாது. அப்புறம் டக்குன்னு கிளச்சை விட்டுட்டு சர்ன்னு வந்து ஆக்சிலேட்டர் பண்ணுவாங்க. அந்த உட்காந்து கர் அப்படியே ஒரு கியர் அரைக்கிறது தெரியும். ரிவர்ஸ் எடுக்கிறீங்க எப்பயுமே பிரிங் டவுன் த கார் டு 0 கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஒரு செகண்ட் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு சிலர் அப்படியே போவாங்க, சல்லுன்னு நிப்பாட்டுவாங்க, சட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் கியரை போடுவாங்க. போட்டு இழுத்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் ஒழுங்காக விழுந்திருக்காது. ப்ராப்பராக ரிவர்ஸ் கியர் மட்டும் எப்போயுமே ப்ராப்பராக இங்கே பாருங்க நிப்பாட்டிட்டு போடுறதுக்கே பாதி தான் வருது. நல்லா பிடிச்சி இழுத்தா தான் ரிவர்ஸ் கியர் விழுகுது. ரிவர்ஸ் கியர் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப பார்த்து போடணும். இதுதான் கைஸ் கியர் ஷிஃப்டிங் வந்து கரெக்டான மெத்தட்ஸு. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஆகட்டும், செகண்ட் கியரா, தேர்ட் கியரு கரெக்டாக வந்து நீங்கள் இப்படி நான் சொன்ன மாதிரி இப்படி தள்ளி போட்டிங்கன்னா இது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிட்டு இப்படி தள்ளுவாங்க, உடம்பே ஆடும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணாதீங்க. சிம்பிளாக இந்த லைட்டாக இப்படி தள்ளிட்டு இப்படி போடுங்க. செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, ஃபோர்த் கியரு, ஃபிஃப்த் கியரு, அப்புறம் வந்து நியூட்ரலுக்கு வந்து ரிவர்ஸ் கியர். ஈஸியாக வந்து நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம் கைஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ். கியர் ஷிஃப்டிங்கும்